பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவனொருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஜும்மா நாளை அடைந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கண்ணீரோடு ஓத வேண்டிய ஒரே ஒரு சின்ன சூறாவை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ஓதுறதுக்கு எளிமையாக இருக்கும். ஒரு சூறா தான் நான் சொல்ல போகிறேன். ஆனால் ஜும்மா நாளில் ஓதுறதுக்கு ரொம்ப சிறப்புக்குரிய சூறா. ஜும்மாவுக்கும் இந்த சூறாவுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அதாவது ஜும்மா அப்படிங்கிறதே எப்படிப்பட்ட நாள்னா, நமக்கு மறுமையை நினைவுபடுத்தக்கூடிய நாள். அதுலேயும் உலகம் அழியக்கூடிய நாளாக ஜும்மா நாள் இருக்குது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா நாள் வந்தாவே மறுமையுடைய நினைப்போடு கழியுங்கன்னு சொல்லிட்டு சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க. அப்படி மறுமையுடைய நினைப்போடு ஒரு மனிதன் கழிக்கணும்னா இந்த ஒரு சின்ன சூறா போதும். இதை ஓதிவிட்டால் கண்டிப்பாக மறுமையுடைய நினைப்போடு அவர்கள் கழிப்பார்கள். இது சின்ன சூறாவாக இருந்தாலும் சிலருக்கு மனப்பாடம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக ஓதக்கூடிய குல் சூறாவோ இல்லை இன்னாகத்தீனாக்கள் கௌசூரோ கிடையாது இது. ஆனால் சின்ன சூறா வரிசையில் இந்த சூறாவும் ஒன்றா இருக்குது. நீங்கள் இதை ஜும்மா நாளில் ஓதுங்க. அதோடு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறது என்னென்னா, இந்த சூறாவை மனப்பாடம் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரமலானில் அதிகமாக ஓதிவாங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால நீங்கள் இந்த சூறா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். மனப்பாடம் பண்ணுறதுக்கு தயாராகுங்க. சரி, முதல்ல நம்ம இந்த சூறாவை ஜும்மா நாளில் ஓதுறதை பற்றியான சிறப்புகளை சொல்லிடுறோம். மறுமையை பற்றி பேசக்கூடிய சூறான்னு சொன்னோம்ல, இதுதான் சூரா தக்காசூர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூறா. இந்த சூறாவை ஏன் நம்ம கண்ணீரோடு ஓத சொல்கிறோம்னா, நபி அவர்கள் சில குர்ஆன் வசனங்களை ஓதும் போது கண்ணீர் வடித்தாங்க. அதாவது நமக்கு ஹதீஸுகள்லேயே வந்திருக்கு, ஒரு மனிதன் 2 இடத்துல கண்ணீர் வடிப்பதை அல்லாஹ் நேசிக்கிறான். எந்த இடம்னா, ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாவத்தை வருந்தி நம்ம கண்ணீர் வடிக்கிறதும், ரெண்டாவது பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய குர்ஆன் வசனங்களை நம்ம ஓதுறதை கேட்கும் போது, அல்லாஹுடைய நினைப்பு நமக்கு வரும்போது, அவனை பற்றியான பேச்சுகள் நம்ம கேட்கும் போது நம்ம அழுகிறதையும் அல்லாஹ் விரும்பியிருக்கான். அப்போ 2 இடம், ஒன்று பாவ மன்னிப்பு, இன்னொன்று அல்லாஹுடைய வசனங்களையும் அவனுடைய நினைப்புகளையும் நம்ம அழுகிறத அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த 2 கண்களும் கண்டிப்பாக, இந்த கண்கள் நரகத்துக்கு போகாது, சொர்க்கத்துக்கு போகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம கண்ணில் வரக்கூடிய நீர் நம்மளை சொர்க்கத்துக்குள்ளே கொண்டு போவோம்னா அந்த நேரத்தில் நம்ம கண்ணீர் விட்டு தான் ஆகணும். சிலர் நீங்கள் சொல்லலாம், எனக்கு கண்ணீரே வராதேன்னு சொல்லலாம். கண்ணீரே வராட்டினாலும் அழுகிற மாதிரி நடிக்க சொல்லியிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அழுகாட்டினா கூட நம்ம அந்த மூடுக்கு போயிடுவோம்ல, அந்த மாதிரி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி ட்ரை பண்ணிங்கனாவே போதும். அதுவே அல்லாஹ் விரும்புவானாமா. ஏன்னா உங்களுடைய இன்டென்ஷன் அதுக்காக அழுகிறது தான். அதனால் நீங்கள் அப்படியான எண்ணத்தோடு தான் இந்த சூறாவை நீங்கள் ஓதணும். கண்டிப்பாக இதனுடைய அர்த்தத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன், கேட்டால் உங்களுக்கே அழுக வரும். ஏன்னா இந்த சூறாவே கரெக்டாக எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களும் அழிஞ்சதுக்கு பிறகு மறுமை நாள் வரும் பாருங்கள். அதுவும் கரெக்டாக ஜும்மா நாளில் தான் வரும் மறுமை நாள். அந்த ஜும்மா நாளில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அதை நினைவுபடுத்தக்கூடிய நிகழ்வு தான் அது. அப்போ என்ன வரும்னா, அந்த சூறாவில் பூமி உழுக்கப்படும் போது அந்த கபூரில் தூங்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் எழுப்பப்படுவாங்களாமா. எந்திரிச்சுன்னும் அவங்களாம் புலம்பிப்பாங்களாமா. என்னன்னு புலம்புவாங்கன்னா, ஏன் இப்படி ஆகுது, நம்ம நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தோமே, தூங்க தூங்க யார் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு புலம்புவாங்களாமா. புலம்பும்போது அந்த பூமி பேசுமாமா மனிதர்களை நோக்கி, ஒவ்வொரு மனிதர்களையும் நோக்கி, இதுதான் கியாமத் நாள், அல்லாஹ் உங்களை எச்சரித்தானே, அந்த நாள் விட்டது, உலகமே அழிஞ்சிருச்சு, இன்னி மறுமை தான் அப்படிங்கிறதை அந்த பூமி உணர்த்துமாமா. அப்படி உணர்த்தும் போது ஒவ்வொரு மனிதன் செய்த நன்மையும் தீமையும் அவனுக்கு காட்டப்படுமாமா. அப்போ நன்மை செய்தவர்களும் தீமை செய்தவர்களும் சமமாக கருதப்பட மாட்டாங்களாமா. நன்மை செய்தவங்க உயர்ந்தவர்களாகவும் தீமை செய்தவர்கள் தாழ்ந்தவர்களாகவும் கருதப்படுவாங்க. அந்த தீமை செய்தவங்க கோடீஸ்வரர்களாக இருந்திருக்கலாம், ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்களாக இருந்திருக்கலாம், எப்படி வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் தீமை செய்தவங்க இழிவுபடுத்தப்படுவாங்க. இன்னும் நீங்கள் செஞ்ச எந்த ஒரு நன்மைக்கான நற்கூலியும் குறைவில்லாமல் அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூறாவில் வருது. இதை கேட்கும் போது தான் நம்ம ஓதும் போது கண்ணில் தண்ணீர் விட்டு நம்ம ஓதணுமாமா. ஏன்னா இந்த உலகம் அழியக்கூடிய அந்த நாளில் அப்படி மனிதனெல்லாம் பரிதவிப்பானாமா. அந்த ஒரு பயம் நமக்கு இருக்கணும். அதுலேயும் ஜும்மா நாள், மறுமை வரக்கூடிய நாள். இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும்னு தெரியாது. ஆனால் ஜும்மா நாளில் தான் நடக்கும். அதனால் இந்த ஒவ்வொரு ஜும்மா வரும்போதும் உங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கணும், அந்த பரிதவிப்பு இருக்கணும். யாரெல்லாம் அப்படி ஒரு மறுமை வருமே, அப்படி பூமி உழுக்கப்படுமே, வானங்கள் எல்லாம் பிளக்கப்படுமே, மலைகள் எல்லாம் தூளாக்கப்படுமே, அப்படிப்பட்ட நாளில் எங்களை நீ கைவிட்டுறாத, எங்களுக்கான நன்மைகளை நீ குறைக்காமல் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கே, எங்களை நன்மைகள் செய்த நல்லடியார்களாக ஆக்குவாயாகன்னு சொல்லிட்டு அந்த நாளை நம்ம கண்ணீரோடு அதை ஓதிட்டாவே அல்ஹம்துலில்லாஹ். ஒரு தடவை ஓதுங்க, உங்களை அல்லாஹ் இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெற வைப்பான். உங்களுக்கு சொர்க்கம் ஒன்று கிடைக்குதுனாவே போதும். அதுக்கப்புறம் சொர்க்கவாசிக்கு இந்த உலகத்திலையும் மதிப்பு தான், மறுமையிலையும் மதிப்பு தான். எல்லா நன்மைகளும்
நன்மைகளும் எல்லா பிரியமும் நமக்கு அல்லாஹுடைய புறத்துலேருந்து கிடைக்கும். அல்லாஹ் பிரியப்பட்டால் நம்ம கேட்கக்கூடிய அனைத்தையும் கொடுத்து விடுவான். அதனால இதை விட சிறந்த சூறா வேற எதுவும் இல்லை. இந்த சூறாவை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.